கொச்சின் பைபாஸ் டு சேலம் பைபாஸ் ஆன் என்ஹெச் மெயின் ரோட் வந்து மதுக்கரை. ஓகே. அந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரே கிலோமீட்டர் தான் ஓக்ட்ரி சைட் ஒரு நேம் வச்சுருக்கோம். மொத்தம் 25 ஏக்கர் 528 சைட் நார்த் ஈஸ்ட் சைடில் அவைலபிளாக இருக்குது. 25 ஏக்கர் டோட்டல் காம்பவுண்ட் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் 40 ரோடு பாருங்கள். குழந்தை வளர்க்கு சில்ட்ரன்ஸ் பார்க்கு நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். மெடிடேஷன் ஏரியா, வாக்கிங் ட்ராக்கு, ஷட்டில் கோர்ட், டர்ஃப் இது மாதிரி நிறைய டெவலப் பண்ணியிருக்கோம். நான் டிடிசிபி அப்ரூவ் நம்ம ப்ராஜெக்ட் அண்டர் எரா அப்ரூவ் ஒரு கேட்டட் கம்பெனி ப்ராஜெக்ட். ஒரே என்ட்ரன்ஸ் தான். இங்கே வந்து காலேஜ் 15 காலேஜ் இருக்குங்க, ஸ்கூல்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, அமிர்தா காலேஜ் இருக்குது, கற்பகம் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, நேரு காலேஜ் இருக்குது. என்ஹெச் மெயின் ரோடு கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் தான். ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா, ஒரு ஹோட்டல் எல்லாமே இருக்குது. இது வந்து கார்பரேட் லிமிட்டு. சென்ட் வந்து 10 to 12 லட்சம் மார்க்கெட் போயிட்டு வந்து ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7,30,000 7.3 lakhs பர் சென்ட். ஒரு வீடாக வாங்கணும் அப்படின்னா மினிமம் 25 lakhs பட்ஜெட். இடம் வாங்குறதுக்கு கையில் நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் போதும். இல்லை ஒரு பில்டிங் வேணும் அப்படின்னா கையில் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதும். காற்று சூப்பராக ஜில்லுன்னு ஒரு காற்று. நம்ம ப்ராஜெக்ட் சுற்றியும் பாருங்கள் ஃபுல்லாக அழகாக தென்னந்தோப்பு. ஓகேண்ணா. சரிங்களா, பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து வாழையர் 3 கிலோமீட்டர் தான். கொச்சின் பைபாஸ் பாலக்காடு பக்கம் தான். 4,50,000 கொடுத்தேன். எல்லாம் இப்போ வீடு குடியிருக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு என்கொயரி பண்ணுங்கள், அங்கே வாங்க, நேரில் வாங்க. முதல் 2 வருஷம் என்ன ரேட்டுக்கு இடம் வாங்கினு கேளுங்க. இன்றைக்கி அங்கே சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு 12 லட்சம் போயிட்டுருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. எல்என்டி பைபாஸ் ரோட்டில் எல்என்டி ஐடி பார்க்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 18 லட்சம் சதுரடியில் கட்டிட்டு இருக்காங்க. சரணம்பட்டியில் இருக்கக்கூடிய ஐடி ஹப்பை விட வந்து இது வந்து ஒரு பெரிய ஐடி ஹப்பாக இன்றைக்கி உருவாயிட்டு இருக்கு. இந்த லொக்கேஷனில் இன்றைக்கி இடம் வாங்கி வைக்கிறவங்க ஃபியூச்சரில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூரில் ஒரு நல்ல இடத்துல இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிக்கு தான் வந்திருக்கோம். தி ஓக் ட்ரீ. இந்த சைட்டை நம்ம சொந்தங்களுக்கு காட்ட சொல்லி ஆர்ஆர் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ்லேருந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து எம்டி சாரே இருக்கார். அவர்கிட்டே போய் இந்த சைட்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சைட் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி கோயம்புத்தூர்லேயே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரோடு அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா எல்என்டி பைபாஸ் ரோடு தான். அந்த எல்என்டி ஐடி பார்க் 18 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த ரோடே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரமாக க்ரோத் ஆகிட்டு இருக்கு. அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. சுற்றியும் தென்னந்தோப்புக்கு நடுவில் ஒரு ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டியாக டெவலப் பண்ணியிருக்காங்க. உள்ள போய் இந்த சைட்டை பற்றி நம்ம எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேண்ணா. சொல்லுங்கள். நான் சைட் லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி வரும்போதே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து மிரண்டுட்டேன். பிரம்மாண்டமாக வந்து ஆர்ச்சி கொடுத்துருக்கீங்க. அப்படியே உள்ளே வந்து ஒவ்வொரு வேலைப்பாடுகளையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிரட்சியாக இருக்குது. பொதுவாகவே இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி வில்லா ப்ராஜெக்ட் இல்லை கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் லேண்டாக சேல் பண்ணுறக்கே இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்லதுண்ணா. ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூரில் எக்ஸாக்டாக எங்கேன்னு இருக்குது? சரி, இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொச்சின் பைபாஸ் டு சேலம் பைபாஸ் ஆன் என்ஹெச் மெயின் ரோட் வந்து மதுக்கரை. அந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரே கிலோமீட்டர் தான். அந்த 1 கிலோமீட்டருமே ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா தான். நீங்கள் வாக்கர் பேஸ் நடந்து போகலாம், மெயின் ரோடுக்கு கடந்து நடந்து போகலாம். அங்கேருந்து உள்ளே வந்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓக்ட்ரி சைட்டோட நேம் வச்சுருக்கோம். மொத்தம் 25 ஏக்கர் 528 சைட்டு. அதில் 200 சைட் ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சரிங்களா, மிச்சம் இருக்குது 321 சைட் அவைலபிளாக இருக்குது. நார்த் ஈஸ்ட் சைடில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் பொதுவாகவே ஒருத்தங்க வந்து இடம் வாங்க போகிறாங்க, வீடு வாங்க போகிறாங்கன்னா ரெண்டே காரணம் தான் இருக்கும். ஒருத்தங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இன்னொருத்தங்க வந்து வீடு கட்டுறாங்க. ஆனால் 2 பேருமே பார்த்தீங்கன்னா பொதுவாக எதிர்பார்க்கறது சைட்டுக்குள்ளே என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த சைட்டுக்குள்ளே என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க? இந்த சைட்டு ஃபுல்லாக 25 ஏக்கர் டோட்டல் காம்பவுண்ட் வரும். ஓகே. பில்லர் போட்டு அழகாக பார்த்தீங்கன்னா நம்ம 3 அடி 4 அடி கிடையாதுங்க. 6 அடி 8 அடி வரைக்கும் காம்பவுண்ட் பண்ணி பில்லர் போட்டு அழகாக காம்பவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. அதுவும் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் 40 ரோடு பாருங்கள். நல்லா ரோடு வந்து நல்லா குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்கோம். 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் 30 ரோடு நல்லா குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்கோம். குழந்தை வளர்க்கு சில்ட்ரன்ஸ் பார்க்கு நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். மெடிடேஷன் ஏரியா, வாக்கிங் ட்ராக்கு, ஷட்டில் கோர்ட், இது மாதிரி நிறையா டர்ஃப் இது மாதிரி நிறைய டெவலப் பண்ணியிருக்கோம் உள்ள ஃபுல்லாகவே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் நம்ம ப்ராஜெக்ட் அண்டர் எரா அப்ரூவ் ஃபுல்லாகவே. சரிங்களா, இது ஒரு கேட்டட் கம்பெனி ப்ராஜெக்ட். ஒரே என்ட்ரன்ஸ் தான். நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ட்ரன்ஸில் வந்து அந்த ஆர்ச்சை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருங்க. ஏன்னா என்ட்ரன்ஸில் அந்த ஆர்ச்சை பார்த்ததுக்கப்புறம் அதே வந்து மிரட்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தா ஒவ்வொரு டெவலப்மெண்ட்ஸும் பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. டெவலப்மெண்ட்ஸை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா சைட்டுக்குள்ளே இருக்க டெவலப்மெண்ட்ஸை தாண்டி பக்கத்தில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. இங்கே பக்கத்தில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்? இங்கே வந்து காலேஜ் 15 காலேஜ் இருக்குங்க, ஸ்கூல்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அமிர்தா காலேஜ் இருக்குது, கற்பகம் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, நேரு காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா சொல்லிகிட்டே போகலாம். ஃபுல்லாகவே நம்ம எல்லாமே இருக்குது. நம்ம அது மூலம் என்ஹெச் மெயின் ரோடு கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் தான். ஃபுல்லாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா, ஒரு ஹோட்டல் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து லைவாகவே பார்க்கலாம். நீங்கள் வந்து ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி, வீடு கட்டுறவங்களும் இதை எதிர்பார்ப்பாங்க. சைட்டுக்குள்ளே என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, பக்கத்தில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இதுதான் எதிர்பார்ப்பாங்க. அது நீங்களே சொல்லிட்டீங்க. இங்கே வந்து ஒரு சென்ட் எவ்வளோ பட்ஜெட்டில் கொடுக்குறீங்க? ஒரு சென்ட் வாங்குறதுக்கு என்ன கையில் வச்சிருக்கணும்? இது வந்து கார்பரேட் லிமிட்டு. நம்ம இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் சென்ட் வந்து 10 to 12 லட்சம் மார்க்கெட் போயிட்டு முதல்ல சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து சென்ட் 8 லட்ச ரூபா போயிட்டு இருக்கு. நம்ம ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7,30,000 7.3 lakhs பர் சென்ட். ஒரு வீடாக வாங்கணும் அப்படின்னா மினிமம் 25 lakhs பட்ஜெட். வீடுங்க ஒரு 1 BHK ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட நம்ம பண்ணி கொடுக்குறோம். இடம் வாங்குறது
வாங்குறதுக்கு கையில் நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் போதும், ஒரு 1.5 சென்ட் இடம் வாங்கலாம். 10 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு 3 லட்ச ரூபா கையில் இருந்தால் போதும், 7 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்து 10 லட்சம் டோட்டல் உங்களுக்கு லேண்டாக கொடுத்துட்றோம். இல்லை ஒரு பில்டிங் வேணும் அப்படின்னா கையில் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதும், ஒரு 25 லேக் பட்ஜெட்டில் வீடு கட்டி கொடுத்துருவோம் ஃபுல்லாக. 25 லேக் பட்ஜெட்டில் வீடே கட்டி கொடுக்கும். வீடை கட்டி கொடுத்தா கையில் 5 லட்ச ரூபா இருந்தால் போதும், கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் ஃபுல்லாக. அதே மாதிரி கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குண்ணா இந்த லொகேஷன். இல்லை இப்போ மணி உங்கள் டைம் பாருங்கள், மணி பாருங்களேன், கரெக்டாக மணி 2 மணி இருக்குங்களா? கரெக்டாக 1:48. 1:48. கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க. ஏதாவது வெயில் தெரியுதுங்களா? வெயிலா ஒன்றுமே தெரியாது. காற்று சூப்பராக ஜில்லுன்னு ஒரு காற்று. நம்ம ப்ராஜெக்ட் சுற்றியும் பாருங்க ஃபுல்லாக அழகாக தென்னந்தோப்பு. ஓகேண்ணா. சரிங்களா? பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்கலாம். ஒரு 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 வீடு கட்டி குடியிருக்கலாம். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே வந்து வாழையர் 3 கிலோமீட்டர் தான், கொச்சின் பைபாஸ் பாலக்காடு பக்கம் தான் ஃபுல்லாகவே. அங்கேருந்து வர கிளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 25 சென்ட் இடம் வாங்குறாங்க. ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி அழகாக வீடு கட்டுறாங்க ஃபுல்லாகவே. ஏன்னா லொக்கேஷன் அந்த மாதிரி இருக்குங்க ஃபுல்லாகவே. ஆமாம். ஆனால் ஃபார்ம் லேண்ட் மாதிரி அழகாக வீடு ஒரு 25 லட்சம் பட்ஜெட், ஒரு 25 சென்ட் வாங்கி ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 crore பட்ஜெட்டில் உள்ள பில்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லாகவே. அதே மாதிரி ஒரு 3 சென்ட் வாங்கலாம், நீங்கள் 5 சென்ட் வாங்கலாம், 10 சென்ட் வாங்கலாம், 25 சென்ட் வாங்கலாம். உங்கள் ரெக்குவயர்மெண்ட் என்னமோ அது மாதிரி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த எல்என்டி பைபாஸ், அந்த எல்என்டி ஐடி பார்க்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு வேற லெவலில் இந்த ரோடு வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி விசிட் பண்ணி பார்க்க வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா சத்தி ரோடு கோயில் பாளையத்தில் அந்த கேஎம்சிஎஸ் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக 2 கிலோமீட்டரில் ஒரு சென்ட் 4.5 lakhs கொடுத்தாங்க. டிடிசிபி அப்புறம் ரேராப்பில் கொடுத்தோம். ஆனால் ஆல்ரெடி சைட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. எனக்கு எல்லாமே அங்கே வீடு கட்டியெல்லாம் குடி இருக்கிறாங்க. நான் வெறும் 4,50,000 கொடுத்தேன். எல்லாம் இப்போ வீடு கட்டி குடி இருக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு என்கொயரி பண்ணுங்கள், அங்கே வாங்க, நேரில் வாங்க. முதல் 2 வருஷம் என்ன ரேட்டுக்கு இடம் வாங்கினு கேளுங்க. இன்றைக்கி அங்கே சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு 12 லட்சம் போயிட்டுங்க இன்றைக்கி 2 வருஷத்தில். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏன்னா இன்றைக்கி பண்ணாலும் நல்ல பீக்கில் இருக்குது ஃபுல்லாக. மதுக்கரோடு பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா நல்ல பீக்கில் இருக்குது. சுற்றி நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்குது ஃபுல்லாகவே. இன்னைக்கு வந்து சென்ட் 7 லட்சம் பேர் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் 11 to 12 லட்சம் கன்ஃபார்மாக போகும் ஃபுல்லாக. சைட்டை பற்றி அண்ணா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இந்த மாதிரியான ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுக்குள்ளே நீங்களும் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நான் வீடியோட நிறைய இடத்துல சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. எல்என்டி பைபாஸ் ரோட்டில் எல்என்டியோட ஐடி பார்க்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 18 லட்சம் சதுரடியில் கட்டிட்டு இருக்காங்க. சரணம்பட்டியில் இருக்கக்கூடிய ஐடி ஹப்பை விட வந்து இது வந்து ஒரு பெரிய ஐடி ஹப்பாக இன்றைக்கி உருவாயிட்டு இருக்கு. இந்த லொக்கேஷனில் இன்றைக்கி இடம் வாங்கி வைக்கிறவங்க ஃபியூச்சரில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதையும் இந்த வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணிடுறேங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.